வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவர்களின் மேலான சமூகம், இன்றைய ஹதீஸ் பாடம். அல் ஹதீஸுல் ஹாமிசு அன் இப்னி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يحل دم امرئ مسلم يشهد أن لا إله إلا الله وأني رسول الله إلا بإحدى ثلاث: النفس بالنفس والثيب الزاني والتارك لدينه المفارق للجماعة. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஹில்லு தமு இம்ரிஇன் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான நபருடைய இரத்தமும், அதாவது உயிரும் ஹலாலாகாது. எந்த முஸ்லிம் சாட்சி பகர்ந்திருக்கிறாரோ அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், மேலும் நான் முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறேன் என்றும் சாட்சி பகர்ந்த எந்த ஒரு முஸ்லிமுடைய உயிரும் பிறருக்கு ஆகுமாகாது. இல்லா பி இஹ்தா சலாசின், 3 காரியங்களில் ஒன்றை கொண்டே தவிர. அந்நஃப்சு பின் நஃப்சி, உயிருக்கு பகரமாக உயிர். வஸ்ஸய்யிபு ஸானி, திருமணம் முடித்த விபச்சாரம் செய்யக்கூடிய நபர். வத்தாரிகு லிதீனிஹி அல் முஃபாரிகு லில் ஜமாஅ, தன்னுடைய மார்க்கத்தை கைவிடக்கூடியவர், முஸ்லிம் ஜமாத் குழுமத்தை விட்டும் வெளியேறக்கூடியவர், பிரிந்து செல்லக்கூடியவர். ராவில் ஹதீஸ், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அல் ஹுதலி மின் அகாபிரி ஸஹாபா ஃபதுலன் வ அக்லன். மஸ்ஊத் மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதலி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். மின் அகாபிரி ஸஹாபா, சஹாபாக்களுடைய தரத்திலே உயர் வரிசையை சார்ந்தவர்கள். ஃபதுலாலும், சிறப்பாலும், அறிவாற்றலாலும். ஹாஜர இலா அர்தில் ஹபாஷா அல் ஹிஜ்ரத்தைன், எத்தியோப்பியாவின் பக்கம் ஹாஜர ஹிஜ்ரத் செய்தவர்கள், 2 ஹிஜ்ரத்துகள் செய்தவர்கள். ஷஹீத பத்ரன் வ உஹதன் வல் ஹந்தக வல் மஷாஹித குல்லஹ மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ர் களத்திலும் உஹது களத்திலும் ஹந்தக்குடைய போரிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான போர்க்களங்களிலே பங்கு பெற்றவர்கள். வகான அக்ரபன் நாசி இலைஹி ஹதிய வ சிம்தன், மக்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடைநடை பாவனையாலும் போங்காலும் மிகவும் நெருக்கமானவர்கள். ஹதியன் அப்படின்னா போங்கு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரசூல்லா மாதிரியே இருக்கும். சிம்தன் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அடையாளங்கள். அஹத மின் ஃபீஹி 70 சூரத்தன் லா யுனாஸிஉஹு ஃபீஹா அஹதுன், இவர்களிடத்திலிருந்து 70 சூறாக்களை வாங்கப்பட்டுள்ளது, கற்கப்பட்டுள்ளது. லா யுனாஸிஉஹு ஃபீஹா அஹதுன், அந்த 70 சூறாக்களிலே இவர்களோடு யாரும் மோத முடியவில்லை. பாஸஹு உமர் இலா அஹ்லில் கூஃபா லியுஅல்லிமஹும் உமூர தீனிஹிம், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு இவர்களை போதனையாளராக, அவர்களுடைய மார்க்க விஷயங்களை போதிப்பதற்காக கூஃபாவாசிகளுக்கு இவர்களை தேர்வு செய்து அனுப்பினார்கள். துவஃபிய ஆமு 32, இவர்கள் ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு இயற்கை எதினார்கள். இது ராவி பற்றிய ஒரு குறிப்பு. அடுத்து ஷர்ஹுல் முஃப்ரதாத், ஹதீஸில் இடம் பெற்றிருக்கக்கூடிய தனி வார்த்தைகளுடைய பொருள். லா யஹில்லு தமு இம்ரிஇன், எந்த ஒரு முஸ்லிமான நபருடைய இரத்தமும் ஆகாது. ஐ லா யுபாஹு கத்லுஹு அப்படின்னு அர்த்தம்.
எந்த ஒரு முஸ்லிமுடைய உயிரை பறிப்பதும் கூடாது. நஃப்சு பின் நஃப்சி, உயிருக்கு பகரமாக உயிர். அதாவது துஸ்ஹகு நஃப்சுல் காதிலி அமதன் பிகைரி ஹக்கின் பிமுகாபலத்தின் நஃப்சில்லதி அஸ்ஹகஹா. எவர் வேண்டுமென்றே அநீதமாக, பிகைரி ஹக்கின் அநீதமாக, எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் பிறரை கொலை செய்வாரோ அவருடைய ஆன்மா பறிக்கப்படும். அவர் கொலை செய்த குற்றத்திற்கு பகரமாக, அவர் எந்த உயிரை கொலை செய்தாரோ அந்த உயிருக்கு பகரமாக கொலை செய்தவருடைய உயிர் பறிக்கப்படும். ஆனால் இந்த கொலை செய்தவர் என்பவர் எந்த ஒரு ஹக்கு, அதாவது உரிமையும் இல்லாமல், நீதம் இல்லாமல், அசத்தியமாக, அநீதமாக அவருடைய உயிரை வாங்கியிருக்க வேண்டும். அஸ்ஸய்யிபு ஸானி, விபச்சாரம் மணமுடித்த விபச்சாரகன், மணமுடித்த நிலையிலும் எவர் விபச்சாரம் புரிகிறாரோ அவர். அஸ்ஸய்யிபு மன் சபகலஹு ஜிவாஜ் தக்கரன் கான முன்சா. சய்யிப் என்றால் அரபியில் கன்னிகளிந்தவர் அப்படின்னு பொருள் வைக்கலாம். இங்கே எவருக்கு திருமணம் நடைபெற்று விட்டதோ அவர். தக்கரன் கான முன்சா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சய்யிப் என்பதாக சொல்லுவாங்க. ஃபயுபாஹு தமுஹு இதா ஸனா, அவர் விபச்சாரம் புரியும் பொழுது அவருடைய உயிர் பாதுகாப்பற்று போய்விடுகிறது, ஆகுமாகிறது. முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு அவருடைய உயிரை பறிப்பது என்பது கூடும் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம். அத்தாரிக்குலி தீனிக அல் முஃபாரிகுலில் ஜமாஅ, மூன்றாவது நபர். அத்தாரிக் அப்படின்னா கைவிடக்கூடியவர் தன்னுடைய மார்க்கத்தை. அல் முஃபாரிகுலில் ஜமாஅ, இஸ்லாமிய குழுமத்தை விட்டும் கூட்டமைப்பை விட்டும் வெளியேறக்கூடியவர். ஆமுன், இது ஒரு பொதுவான வார்த்தை. ஃபீ குல்லி முர்ததின் அனில் இஸ்லாம், யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு பிறந்து செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு விரிவான வாசகம். பி ஐயரித்தத்தின் காணத், எந்த விதமான புரள்தலாக தடமாறுதலாக இருந்தாலும் சரி. ஃபயஜிபு கத்லுஹு இல்லம் யர்ஜி இலல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை நோக்கி வராவிட்டால் அவரை கொலை செய்வது கட்டாயம் இஸ்லாமிய ஆட்சியில். ஹாதல் ஹதீஸு தலீலுன் அலா இத்லாக்கில் இஸ்மா லிகுல்லி மன் ஷஹீத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது கலிமா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி பகர்ந்த ஒவ்வொரு நபருடைய உயிரும் பாதுகாப்பானது, உத்தமமானது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. சும்ம உஸ்துஸ்னிய சலாசு ஹிசாலின், 3 அம்சங்கள் இதில் விதிவிலக்காக்கப்படுகின்றன. அஸ்ஸினா பாதல் இஹ்சான், மணமுடித்ததற்கு பிறகு விபச்சாரம் புரிவது. வகத்லுன் நஃப்ஸில் மாசூமா, அப்பாவியான உயிரை கொலை செய்வது. வ தர்குத்தீனி, மார்க்கத்தை கைவிடுவது. வ முஃபாரகத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவது. வஹாதிஹி யதுகுலு ஃபீஹா குல்லு மன் ஃபாரகத்தீன பிகௌலின் அவ் இஅ்திகாதின் அவ் ஃபிஅலின். இதில் இந்த கடைசியாக சொன்ன விஷயத்தில் இஸ்லாத்தை தீனை கைவிடுவது என்பதில் அத்தகைய ஒவ்வொரு நபர்களும் சம்பந்தப்படுவார்கள். எவர்கள் இந்த மார்க்கத்தை கைவிட்டார்களோ, சொல்லால் குஃப்ரான பேச்சுக்களை பேசி, அவ் இஅ்திகாதின் அல்லது நம்பிக்கையால், என்ன நம்பிக்கை கொள்ளுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லையோ அத்தகைய நம்பிக்கையின் மூலமாக, அவ் ஃபிஅலின் அல்லது எத்தகைய காரியங்களை செய்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லையோ அத்தகைய காரியங்களை செய்து இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுபவர்கள் அனைவரும் இதில் அடங்குவர். ஃபவாயிதுல் ஹதீஸ், ஹதீஸினுடைய குறிப்பு. இஹ்திராமு திமா இல் முஸ்லிமீன, முஸ்லிம் பெருமக்களின் உயிருக்கான உத்தரவாதம், உயிருக்கான மதிப்பு. லிகௌலிஹி அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூற்றின் காரணத்தினால் வெளிப்படுகிறது. லா யஹில்லு தமும்ரிஇன் முஸ்லிமின், எந்த முஸ்லிமுடைய ஆன்மாவும், எந்த முஸ்லிம் நபருடைய இரத்தம், உயிரும் ஆகுமானதல்ல. வஹாத அம்ருன் முஜ்மான் அலைஹி, இது ஏகோபித்த ஒரு கருத்து. தல் அலைஹில் கிதாபு வசுன்னத்து வல் இஜ்மா, இதன் மீது அறிவிக்கிறது, இந்த கருத்தை சுட்டி காட்டுகிறது கிதாபுல்லாவும் சுன்னாவும் இஜ்மாவும், அதாவது ஏகோபித்த முடிவு, சஹாபாக்களுடைய ஏகோபித்த ஒரு முடிவு. கிதாபில் இருக்குது, குர்ஆன்லையும் இருக்குது, சுன்னாலையும் இருக்குது, ஹதீஸ்கள்லையும் இந்த கருத்து அறியப்படுகிறது. அதே மாதிரி இஜ்மாவுல் உம்மா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவிலையும் இந்த விஷயம் காணப்படுகிறது.
قال الله تعالى في القرآن الكريم الله تعالى குர்ஆன்ல சொல்றான் ومن يقتل مؤمنا متعمدا எவர் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு முஃமினான நபரை கொலை செய்வாரோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் அவருக்கான கூலி நரகமேயாகும் خالدا فيها அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார் வகதிப அல்லாஹு அலைஹி அல்லாஹு தாலா அவர் மீது கோபம் கொள்கிறான் வலஅனஹு அவரை அல்லாஹ் சபிக்கிறான் வஅத்த லஹு அஸாபன் அதீமா மகத்தான வேதனையை அவருக்காக அல்லாஹு தாலா சித்தப்படுத்தி வைத்துள்ளான் ஃபகத்துலுல் முஸ்லிமில் மாசூம் அத்தமு மின் ஆதமி துனூப் உயிர் பாதுகாக்கப்பட்ட ஒரு முஸ்லிமை கொலை செய்வது பெரும்பாவங்கள் சார்ந்ததாகும் வலிஹாதா ஃபைன் அவ்வலமா யக்தி பைனன் நாஸ் யௌமல் கியாமா ஃபித்திமா எனவேதான் அவ்வலுமா யுக்தா பைனன் நாஸ் கியாமத்து நாளிலே நபர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கப்படுவதில் முதலாவது விஷயம் உயிர்கள் சம்பந்தப்பட்டது. மறுமை நாளில் சில உலமாக்கள் இப்படி விளக்கம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் பல்வேறு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். சில விஷயங்கள் இபாதத்துக்கான நீதிமன்றங்கள், அங்கே இபாதத்துகள் பற்றி விசாரிக்கப்படும். நாம் என்ன அமல் செஞ்சோம், வணக்கம் செஞ்சோம் அப்படிங்கிறது. அதில் தொழுகையை பற்றி முதல் கட்டமாக விசாரிக்கப்படும் சொல்லி வருது. இன்னொரு நீதிமன்றங்கள் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய ஹக்கு சம்பந்தமாக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் சம்பந்தமாக உரிமையில் நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும். அப்பொழுது முதல்ல முஸ்லிம்களுடைய உயிரில் விளையாடியவர்கள் பற்றி தான் கேள்வி எழுப்பப்படும் என்பதாக இந்த ஹதீஸில் சுட்டி காட்டப்படுது. அன்ன கைரல் முஸ்லிமி யஹில்லு தமுஹு மாலம் யுகுன் மாஹதன் அவ் முஸ்தமினன் அவ் திம்மியன் ஃபைன் கான கதாலிக் ஃபதமுஹு மாசூமுன். முஸ்லிம்கள் பற்றி படிச்சிட்டோம். இப்போ கைர முஸ்லிமான நபருடைய அவருடைய உயிரும் பாதுகாக்கப்பட்டது தான். மாலம் யகுன் முஆஹதன், அவர் முஸ்லிம்களோடு உடன்படிக்கை மேற்கொண்டவராக இருக்கும் வரை. அவ் முஸ்தமினன், இஸ்லாமிய நாட்டிற்கு பாதுகாப்பு விசா எடுத்து சென்றிருக்கும் வரை. அவ் திம்மியன், அல்லது கப்பம் கட்டி வாழ்வதற்கு ஏற்றுக்கொண்டவர். ஃபைன்கான கதாலிக்க, இந்த 3 நிலையில் ஒரு காஃபிர் இருப்பார் என்றால், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் உள்ள பகுதிகளில் ஒரு முஸ்லீம் முஆஹிது அவங்களோட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாரு, நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம், நீங்கள் எங்களோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு முஆஹதா இருக்கிறாங்க. பல நாடுகளுக்கு மத்தியில் அத்தகைய ஒப்பந்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவ் முஸ்தமினன், அல்லது ஒருவர் இஸ்லாமிய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார், உரிய விசா எடுத்து போகிறாரு, அப்போ அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர். அவருடைய உயிர் பாதுகாப்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மீது பொறுப்பு. அவ் திம்மியன், அல்லது இஸ்லாமிய நாட்டில் இருப்பதோ காஃபிர், ஆனால் இஸ்லாமிய நாட்டில் கப்பம் கட்டி வரிகட்டி வசிக்கிறார். இவ்வாறு இந்த 3 நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய உயிர் பாதுகாப்பானது. அதை வளர்க்குறாங்க. அல் முஆஹித் என்றால் மண்கான பைனனா வபைனஹு அஹதுன், யாருக்கும் நமக்கும் மத்தியில் ஒப்பந்தம் இருக்குமோ, பல நாடுகளுக்கு மத்தியில் இருப்பதை போல. வலவுகான ஃபி பலதிஹி, அவர் தன்னுடைய ஊரில் தான் இருக்கிறார். கமாஜரா பைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷ் ஃபில் ஹுதைபியா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்குது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்பதாக நாம் அறிவோம். அதில் மக்கா காஃபிர்களுக்கும் மதீனத்து முஸ்லிம்களுக்கும் நடந்த ஒப்பந்தம், நாங்கள் உங்களை சீண்ட மாட்டோம், உங்களோடு போர் போன்ற எந்த விதத்திலும் உங்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ சேதம் விளைவிக்க மாட்டோம், அதே போன்று நீங்களும் எங்களுடன் எந்த ஒரு போரும் செய்யக்கூடாது. இது ஒப்பந்தம். காஃபிர்கள் மக்கால இருப்பாங்க, முஸ்லீம்கள் மதீனாவில் இருந்தாங்க. அவங்கவுங்க ஊரில் இருந்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் மத்தியில் எந்த ஒரு போரும் ஏற்படாது. 2வது அல் முஸ்தமின் என்றால் இந்த காலத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா பாதுகாப்பு தேடி செல்பவர் அப்படின்னு அர்த்தம். அதை அபயம் தேடியவாறு செல்பவர். விசா எடுத்து ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய உத்தரவாதத்தையும் அனுமதியையும் நம்ம வாங்கிட்டு போகிறோம். இவங்களுக்கு தான் முஸ்தமின். அல்லதி கதிம மின் தாரி ஹர்பின் வதஹல இலைனா, எவர் தாரு ஹர்பில் இருந்து வந்து நம் பக்கம் வருவாரோ பி அமானின், பாதுகாப்போடு, லி பைஇ திஜாரத்திஹி அவ் ஷிராஇன் அவ் அமலின், தன்னுடைய வியாபார பொருட்களை விற்பதற்காக அல்லது வாங்குவதற்காக அல்லது வேலை செய்வதற்காக. ஃபஹாதா முஹ்தரமுன், இவரும் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர், கண்ணியமானவர். மாசூமுன், உயிர் பாதுகாப்பு பெற்றவர், உயிர் உத்தரவாதமுடையவர். ஹத்தா வயின்கான மின் கௌமி ஆதாஇன் வ முஹாரிபீன் லனா, எதிரி கூட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நம்மோடு போர் புரியக்கூடிய நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி. லி அன்னஹு உஅதிய அமானன் ஹாசன், இவருக்கு பிரத்யேகமான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விசாவின் மூலமாக
இவருடைய உயிருக்கு நாம் உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறோம். பல நாடுகள் சண்டை செய்யும் பொழுது இந்த விஷயமும் நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் நம்முடைய நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை வந்த பொழுது இங்கு சிகிச்சைக்காக வந்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அனுப்பப்பட்டார்களே தவிர அவர்கள் சிறைபிடிக்கவோ அவர்கள் கொலை செய்யப்படவோ கிடையாது. இது ஒவ்வொரு நாட்டுக்குமான அந்த நாகரீகம், பண்பாடு, மரபு. الحربي وهو غير المسلم الذي ليس بينه وبين المسلمين عهد ولا ذمة ولا أمان. ஹர்பி என்பவர் யார்? அவர் ஒரு கைர முஸ்லீம், நான் முஸ்லீம். அவருக்கும் நமக்கு மத்தியில் எந்த விதமான ஒப்பந்தமோ அவர் எந்த விதமான திம்மத், அதாவது கப்பங்கட்டி வாழ்வதோ, எந்த விதமான உயிருக்கான உத்தரவாதமோ பாதுகாப்போ அவருக்கு கொடுக்கப்படலை. அது திம்மியோ, திம்மி என்றால் வஹுவல் கைருல் முஸ்லீம், இவரும் ஒரு நான் முஸ்லீம். அல்லது எஸ்குனு மஅனா, அவர் நம்மோடு வசிக்கிறார், நம்ம நாட்டில் இஸ்லாமிய நாட்டில் வசிக்கிறார். வன் அஹ்மீஹி, அவரை நாம் பாதுகாக்க வேண்டும். வன் அதுப்பு அன்ஹு, அவரை விட்டும் தொல்லைகளை அப்புறப்படுத்த வேண்டும். முகாபிலு இல் ஜிஸ்யா, இதுக்காக அப்புறப்படுத்துவோம், அவர் ஜிஸ்யா கொடுப்பதற்கு பகரமாக. அடுத்து மூணாவது விஷயம், அன்ன ஸய்யிப ஸானிய யுக்தல், திருமணமான விபச்சாரன் கொலை செய்யப்படுவான். ஃபயுர்ஜமு பிஹிஜாரத்தின் வஸ்தின் ஹத்தா யமூத்த, நடுநிலையான கற்களை கொண்டு கல்லெறியப்படுவான் அவன் மரணமடையும் வரை. சவா அன் கான ரஜுலன் அம் இம்ராத்தன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஜஸா அன் விஃபாக்கன் அலா ஜுர்மிஹில் அதீம், அவனுடைய குற்றத்திற்கு ஏற்ப, அவனுடைய மாபெரும் மாபாதக செயலுக்கு ஏற்ப இந்த விஷயம் தண்டனை வழங்கப்படுகிறது. பி தர்க்கில் ஹலாலில் முபாஹி இலல் ஹபீஸில் முஹர்ரமி, ஆகுமாக்கப்பட்ட உறவு முறைகளை தவிர்த்துவிட்டு ஆகாத உறவு கொண்டதன் காரணத்தினால், கூடாத உறவு கொண்டதின், தகாத உறவு கொண்டதின் காரணத்தினால், அதனால தான் அதுக்கு பேர் தகாத உறவு. தகுந்த உறவை கைவிட்டுவிட்டு, அதை மனைவி விட்டுவிட்டு தகாத உறவு கொண்டதின் காரணத்தினால் கல்லிருந்து கொல்லப்படுவான். லா தஜூஸ் இகாமத்துல் ஹுதூத் வல தாசிராத் இல்லா லில் இமாமி அவ் நாயிபிஹி, இந்த சட்டத்துக்கு ஹுதூத் என்பதாக சொல்லுவார்கள். இந்த தண்டனைக்கு பேர் ஹத்து. இந்த மாதிரி இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகளுக்கு பேர் ஹத்துன்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறாங்க, லா தஜூஸ் இகாமத்துல் ஹுதூத், ஹத்தினுடைய பன்மை ஹுதூத். இஸ்லாமிய தண்டனைகளை நிறைவேற்றுவது இஸ்லாமிய இமாம்கள், அதாவது ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு பிரதிநிதியாக இருப்பவர்களுக்கே தவிரக்கூடாது. நம்ம ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டார் அப்படின்னா நாம அதை நிறைவேற்றிடக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சி இருக்கணும், அந்த ஆட்சிக்கு ஒரு அமைப்பாளர், ஒரு அமீர், தலைவர் இருக்கணும். அந்த தலைவரோ அந்த தலைவருக்கு கீழ் இருப்பவர்களோ தான், அவருக்கு நாயிபாக பிரதிநிதியாக இருப்பவர்கள் தான் இந்த தண்டனையை நிறைவேற்ற முடியும். பெரும்பாலும் சவுதி போன்ற நாடுகளில் இதை நாம் பார்க்கலாம். லிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கான ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், வக்து யா உனைஸ் இலா இம்ராஅத்தி ஹாதா ஃபஇன் இஅ்தரஃபத் ஃபர்ஜும்ஹா. உனைஸே, இந்த பெண்ணின் பக்கம் செல், அவள் ஒற்றுக்கொண்டால் அவரை நீங்கள் கல்லிருந்து கொல்லுங்கள். வைல்லா அல் ஹஸன் மினல் ஃபௌதி வ ஷர்ரி மா லா யஅலமுஹு இல்லல்லாஹ். ஏனென்று சொன்னால், சில சமயம் அல்லாஹ் மட்டுமே அது அறிந்திரக்கூடிய வகையில் தவறுகள், குற்றங்கள் ஏற்படுகின்றன. அதனால் அந்த பெண்ணிட்ட கேளுங்க, அந்த பெண் ஒத்துக்கிட்டால் அவளை நீங்கள் கல்லிருந்து கொல்லுங்கள். இதா கத்தல இன்சானு ஷஹ்சன் முகாஃபி அல்லஹு ஃபித்தீனி குத்தில பிஹி. இதே போன்று தன்னுடைய மார்க்கத்திற்கு நிகரான ஒரு மனிதர், தன்னுடைய மார்க்கத்திற்கு நிகரான ஒரு மனிதரை ஒருவர் முஸ்லீம் கொலை செய்துவிட்டால் அவரும் பகரமாக கொலை செய்யப்படுவார். அடுத்து இந்த குற்றங்களை நிரூபிக்கிறது சம்பந்தமாக பேசுகிறாங்க. முதல் விஷயம், யஸ்புத்து ஸினா பி ஷஹாதத்தி அர்பஅத்தி ரிஜாலின் மர்தியீன. விபச்சார குற்றம் என்பது 4 ஆண்களுடைய சாட்சியின் மூலமாக அரங்கேறும். ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அந்த தவறை எப்படி நிரூபிக்கிறது? 4 சாட்சிகள் வேண்டும். அதுவும் மர்தியைனி, தொடர்புடைய சம்பந்தப்பட்ட பிரியத்தக்க சாட்சிகள். அது வெறுக்கும் வகையில் அந்த சாட்சிகள் இருக்கக்கூடாது.
அந்த சாட்சிகள் மீதும் உரிய திருப்தி இருக்க வேண்டும். ஃபயஷ்ஹதூன அலா ஹுசூலி ஹகீகத்தி ஸினா, நிஜமாகவே ஜினா நடந்திருக்கிறது என்பதற்கு அவர்கள் சாட்சி பகர்வார்கள். ஷஹாதத்து அலா ஹாதல் வஜஹி சாபத்துன் ஜித்தா, இந்த மாதிரி 4 சாட்சிகள் கிடைப்பது என்பது மிகவும் கடினம். வலிஹாதா கால ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா இன்னஹு லம் யஸ்புத் ஸினா பிஷ்ஷஹாதத்தி கத்து ஹத்தா வக்தஹு ரஹிமஹுல்லாஹ். அதனால தான் இப்னு தைமியா சொல்லுவாங்க, ஜினா நிரூபணமாகுவது சாட்சிகளை கொண்டு என்பது ஒரு காலம் நிரூபணமாகாது. வத்தரீக்கு சானியா லிசுபூத்தி ஜினா, அடுத்து ஜினாவை சரிபடுத்தக்கூடிய 2வது வழிமுறை ஐ யுகிர் ரஸானி பி அன்னஹு ஜனா, விபச்சாரம் புரிந்தவனே தான் விபச்சாரம் செய்துள்ளேன் என்பதை ஒற்றுக்கொள்வது. கமாஃபி கிஸ்ஸத்தி மாயிஸ் இப்னு மாலிக் என்ற சஹாபியினுடைய விஷயத்தில் இந்த மாதிரி தான் நடந்துருக்கு. ஃபைன்னஹு அத்தா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால இன்னஹு ஸனா, நபி அவர்கள்ட்ட வந்து அவரே சொன்னார் தான் ஜினா செய்துள்ளதாக. வத்தரீக்கு ஸாலிஸத்து லிசுபூத்தி ஸினா, ஜினா தரிபடுவதற்கு 3வது பாதை அல் ஹபலு கமா கால, சிறைபிடித்தல். الرجم في كتاب الله حق على من زنى إذا أحسن من الرجال والنساء إذا قامت البينة أو كان الحبل أو الاعتراف. அல்லாஹுடைய வேதத்தில் ஜினா செய்தவர்கள், மனமுடிக்கப்பட்டு ஜினா செய்தவர்கள் மீது ரஜம் என்பது கட்டாய கடமை. அவர்களை கல்லெறிந்து கொள்வது என்பது இதா ஒஹ்சின, எப்பொழுது இதா ஒஹ்சின மினர் ரிஜால், மனம் முடித்திருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இதா காமத்தில் பையினா, ஆதாரங்கள் நிறைவேற வேண்டும், ஆதாரங்கள் கிடைக்க வேண்டும். அவ் கானல் ஹபலு அவில் யாத்திராஃபு, அல்லது கர்ப்பமுற வேண்டும் அல்லது ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹபல் அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்ப்பம் தரித்தல். ஒரு பெண் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க, தகுந்த காரணம் இல்லாமல் கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. கணவன் வந்து சந்தேகத்தை எழுப்புகிறார், இந்த கர்ப்பம் என்னுடையதல்ல, அந்த குழந்தை பிறந்து அதனுடைய சாடைகள், ஜீன் இதெல்லாம் வந்து தகப்பனோடு ஒத்து போகலை அப்படின்னாக்க இது ஒரு காரணம். அப்போ ஒரு முறை என்பது ஷஹாதா, சாட்சியங்கள் மூலமாக விபச்சாரத்தை தரிபடுத்துவது. 2வது முறை செய்தவரே தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொள்வது. 3வது முறை அல் ஹபல், அதாவது கர்ப்பம் தரித்தல். மேலே கைது செய்வதுன்னு சொல்லியிருக்கிறேன், கைது செய்வதல்ல, மாறாக கர்ப்பம் தரித்தல். கர்ப்பம் தரிப்பதன் மூலமாகவும் ஜினா என்பது நிரூபணமாகும். அடுத்து லா யுக்தலுல் முஸ்லிமு பில் காஃபிர், ஒரு முஸ்லிம் காஃபிருக்கு பதிலாக கொல்லப்பட மாட்டார். லி அன்னல் முஸ்லிம் அலா மினல் காஃபிர், ஏனெனில் இஸ்லாமிய கொள்கை பிரகாரம் ஒரு முஸ்லிம் நான் முஸ்லிமை விட உயர்ந்தவர். யுக்தலுல் காஃபிரு பில் முஸ்லிம், இதற்கு மாற்றமாக காஃபிர் முஸ்லிமின் காரணத்தினால் முஸ்லிமுடைய உயிருக்கு பகரமாக கொலை செய்யப்படலாம். லி அன்னஹு தூனஹு, ஏனெனில் இஸ்லாமிய கொள்கையின் பிரகாரம் இஸ்லாமிய நாட்டில் ஒரு காஃபிரை விட ஒரு முஸ்லிம் மேலானவர், ஒரு முஸ்லிம் காஃபிரை விட தாழ்ந்தவர். அர்ராஜிஹு அன்னல் வாலித யுக்தலு பி வலதிஹி இன் கத்தலஹு அமதன். அடுத்து கொலை செய்வதில் ஒரு வடிவத்தை சொல்கிறாங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை கொலை செய்துவிட்டால், வேணும்னே கொலை செய்திருந்தால் அவரும் கொல்லப்படுவார். தக்கரன் கானா முன்சா, அதை கொலை செய்யக்கூடிய பெற்றோர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. லியூமி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லியிருக்கிறார், வகதபனா அலைஹிம் ஃபீஹா அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸ், அவர்கள் மீது நாம் விதித்திருக்கிறோம் ஆன்மாவிற்கு பகரமாக ஆன்மா. லியூமி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஃப்ஸ் பின் நஃப்ஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொதுப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், உயிருக்கு பதில் உயிர். லி அன்ன ஹாதா மின் ஆதமி சூரத்தில் கத்தியா, இதுதான் துண்டிப்பினுடைய உயர் வகையாக இருக்கிறது. உறவு துண்டிப்பதும் இதில் இருக்கிறது. யுக்தலுல் முர்தத்துல் முஃபாரிகுல் ஜமாஅத்தில் முஸ்லிமீன், அதே போன்று முஸ்லிம் கூட்டமைப்பை குழுமத்தை விட்டு வெளியேறக்கூடிய முர்தது, மதம் மாறுபவர் கொலை செய்யப்படுவார். வத்தாரிகுல் தீனிஹி அல் முஃபாரிகுல் இல் ஜமாஅ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய மார்க்கத்தை கைவிடக்கூடியவர், முஸ்லிம் ஜமாத்தை விட்டும் பிரிந்து செல்லக்கூடியவர். வலி கௌலிஹி அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு ஆதாரம், மம் பத்தல தீனஹு ஃபக்துலு, எவர் தன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொள்வாரோ அவரை கொலை செய்யுங்கள்.
இஸ்லாமிய நாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். லா யுஷ்தரத்து ஃபில் லிவாத்தி வஹு அஹ்பத் மின ஸினா ஐயக்கூன் லாயுத்து அவுல் மலூத் பிஹா செய்யபன் இன்னமா யுஷ்தரத்து ஐயக்கூனா பாலிகீன ஆகிலீன. ஓரினச்சேர்க்கை செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்தில் அது ஜினாவை விடவும் கேடுகெட்டது. செய்யக்கூடியவரும் செய்யப்பட்டவரும் கண்ணி கழிந்தவராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல. இன்னமா அங்கே நிபந்தனை அவர்கள் பாலிகாக இருக்க வேண்டும், விபரம் தெரிந்தவர்களாக புத்தி சுவாதீனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒகோபத்துல்லாஹி கமா ஹால் ஃபுகஹா ஹியல் கத்லு பிகுல்லி ஹால். ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுடைய தண்டனை அது கொலைதான் எல்லா நிலையிலும். மஹ்சனன் கான கைர மஹ்சினின், திருமணமானவராக இருந்தாலும் சரி ஆகாதவராக இருந்தாலும் சரி. வக்கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அஜ்மா ஸஹாபா அலா கத்லில் ஃபாயிலி வல் மஃஊல். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, சஹாபாக்கள் ஏகோபித்திருக்கிறார்கள், இந்த செயலை செய்யக்கூடியவரையும் யாரோடு செய்யப்பட்டதோ அவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவிலே. வக்கது வரது ஃபீஹி ஹதீஸுன், இது சம்பந்தமாக ஹதீஸும் வந்துள்ளது. மன் வஜத்துமூஹு யஅமலு அமல கௌமி லூத்தின் ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல. லூத் சமுதாயத்தின் செயலை செய்யக்கூடிய எவரையேனும் நீங்கள் கண்டால் பார்த்தால் செய்யக்கூடியவரையும் செய்யப்பட்டவரையும் நீங்கள் கொன்றுவிடுங்கள். வக்கத் இஹ்தலஃப ஸஹாபா கைஃப யுக்தலுல் ஃபாயில் வல் மஃஊலு பிஹி ஃபகால் யுர்ஜமானி கமா யுர்ஜமு ஸய்யிபு ஸானி. சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை எழுந்தது. எப்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்பதில் பதிலளிக்கப்பட்டது, அவர்கள் கல்லிருந்து கொலை செய்யப்படுவார்கள். எப்படி திருமணம் முடித்த விபச்சாரன் கல்லிருந்து கொலை செய்யப்படுகிறார்களோ அதுபோன்று. வகீல யுஸ்அது பிஹிமா இல ஆலா ஷாஹிகின் ஃபில் பலதி. நகரத்தில் இருக்கக்கூடிய உயரமான பகுதியிலிருந்து அவர்கள் உருட்டிவிடப்படுவார்கள். சும்ம யுருமையானி வயுத்பஆனி பில் ஹிஜாரா. அங்கு நகரத்தினுடைய உயரமான பகுதிக்கு அவர்கள் ஏற்றப்பட்டு அங்கிருந்து அவர்கள் கல்லெறியப்படுவார்கள். வயுத்பஆனி பில் ஹிஜாரா, கற்களை தொடர்ந்து வீசப்படுவார்கள். பினாஅன் அலா அன்ன கௌமி லூத்தின் ஃபஅலல்லாஹு தஆலா பிஹிம். என அல்லாஹு தஆலாவும் அவர்களோடு இவ்வாறு தான் நடந்து கொண்டான், மேலிருந்து கல்மாரி பொழிஞ்சான். அதனால் இவர்களையும் மேலே ஏற்றி அங்கிருந்து கல்லுகள் என்ன செய்யப்படணும், எரியப்படணும். அக்துப் பஹ்சன் மூதிஹன் மூஜிபாத்தில் கத்லி பிஹக்கின் பிஷ்ஃபி ஷரியத்தில் இஸ்லாமியா. அடுத்த ஷார்ட் எக்ஸசைஸ். இஸ்லாமிய மார்க்கத்தில் நீதமாக உயிரை வாங்குதல் அப்படிங்கிறதற்கான காரணங்களை குறிப்பிடுகள். ஃபஸ்ஸிர் மானா கௌலிஹல் முஃபாரிகுலில் ஜமா. குழுமத்தை விட்டு வெளியேறக்கூடியவர் என்பதற்கு அர்த்தத்தை விளக்கிடுக. உக்துபு சூரத்தல் முஹ்தமிலா ஃபி கத்லி நஃப்ஸ் பின் நஃப்ஸ் மா திக்ரில் ஹிலாஃபி ஃபீஹா. ஆன்மாவிற்கு பகரமாக ஆன்மா என்பதில் ஏற்படக்கூடிய அந்த வடிவங்களை குறிப்பிடுக, அதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.